கேட்டவை. ஆனா இங்க தந்திருக்கிறோம் இந்த 3 பக்கங்களையும் சுற்றியே 24 கொடிகள் தான் இருக்கு. சாரி, தூண்கள் இருக்கு. முக்கோண வடிவ காணி ஒன்றை சுற்றி 24 தூண்கள், இதை சுற்றி 24 தூண் இருக்கு. ரைட்? அதே ஒரு பக்கம் முதல் செய்யறதுன்ற ஒரு மறுதலையான விடயம். முதல் நீங்கள் பெருக்கினீங்கள், இப்ப என்ன செய்ய போறீங்க? பிரிக்கணும். அந்த தூண்கள் 24. எங்களுக்கு தெரியும் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் குழந்தைகளே? 3 பக்கம். மூன்றாம் வாய்ப்பாடு தெரியும் எங்களுக்கு தெரியும் வாய்ப்பாடுகள் இல்லாமல் கணிதம் செய்ய இயலாது. அப்ப இலகுவாக வீட்டில் இருக்கும் பொழுது வாய்ப்பாடை நன்றாக மரணம் செய்யுங்கோ. பகுதி 2 பகுதி 1 கணித பகுதிகள்ல கூடுதலான விடைகளை நீங்கள் செய்யக்கூடியதா இருந்தால், சரியாக செய்யக்கூடியதா இருந்தார்களா அதிக புள்ளிகளை பெற முடியும் போட்டி பரிசு. அப்பதான் நல்ல பாடசாலைகள் புலமை பரிசுகளை பெற முடியும். கணிதத்துல கூடுதலான அக்கறையுடையவர்களா இருங்கோ. பெற்றோர்களும் அதை வழிப்படுத்திக் கொள்ளுவோம். கணித பகுதிகளில் குறிப்பாக அந்த வாய்ப்பாடு போன்ற பகுதிகளில் முக்கிய அக்கறை எடுத்துக்கொள்ளும். ரைட்? அந்த அடிப்படையில் பாருங்க, 24 மூன்றாம் வாய்ப்பாடு தெரியும். 3 8 24 எங்களுக்கு விட வருகிறது என்னண்டு 8. ஒரு பக்கம் 8 8 8. அப்போ 3 24 யோசிப்பீங்களா? ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரு பக்கப்பாட்டுல பார்க்கின்ற பொழுது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எத்தனை தூண்கள் தெரியலையோ அத்தனை தூண்களை பக்கங்களின் எண்ணிக்கையால பிரிப்பியை போட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றை மட்டும் கூட்டுங்க. இதுதான் குமனான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். சரி, முக்கோண வடிவ காணி தந்தால் தூண்களுடைய மொத்த எண்ணிக்கையை பக்கங்களின் எண்ணிக்கையால பிரியுங்கோ. 24 3ஆல பிரிச்சா 8. கண்ண மூடிக்கொண்டு ஒன்றா கூட்டுங்கோ 9. அப்ப இங்க ஒரு பக்கம் எத்தனை தூண் இருக்கும் என்றால் 9 தூண்கள் இருக்கு. ஒரு பக்கம் எத்தனை தூண்கள் இருக்கும் என்றால் 9 தூண்கள் இருக்கும். இதான் ஷார்ட்கட் மெத்தட். இதை அப்படியே வச்சுக்கணும். சரி, ரைட்.